வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். கலைஞர் டிவிக்கு சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்ததாக தொடரப்பட்ட வழக்கு சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் துவங்கியது விசாரணை. இந்திய தொழில் கொள்கைகளில் எளிதான நடைமுறை, வெளிப்படைத்தன்மை, ஆஸ்திரேலிய தொழிலதிபர்களிடம் மோடி உறுதி. காஷ்மீர் எல்லையோர இந்திய முகாம்கள் மீது பாகிஸ்தான் தொடர் தாக்குதல். விடிய விடிய நடந்த சண்டையால் தொடர் பதட்டம். விரிவான செய்திகள். கலைஞர் டிவிக்கு 200 கோடி ரூபாய் பண பரிமாற்றம் நடந்ததாக அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கில் திங்களன்று சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணை துவங்கியது. மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக ராசா பதவி வகித்த போது சட்டத்துக்கு புறம்பான வழியில் 2G அலைக்கற்றை உரிமத்தை பெற்ற ஸ்வான் டெலிகாம் நிறுவனம் அதற்கு பிரதிபலனாக 200 கோடி ரூபாய் லஞ்ச பணத்தை கலைஞர் டிவிக்கு கொடுத்ததாக சிபிஐ குற்றம் சாட்டியுள்ளது. அதன் அடிப்படையில் ராசா, கலைஞர் டிவி பங்குதாரர்கள் என்ற முறையில் கனிமொழி எம்பி, கருணாநிதி மனைவி தயாளு உள்ளிட்ட 10 பேர் மீதும், கலைஞர் டிவி உள்ளிட்ட 9 நிறுவனங்கள் மீதும் சட்டவிரோத பண பரிமாற்ற தடுப்புச் சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்தது. அமலாக்கத்துறை தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையின் அடிப்படையில் டெல்லி பாட்டியாலா சிபிஐ நீதிமன்றத்தில் கடந்த மாத இறுதியில் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டன. இந்த வழக்கில் திங்களன்று விசாரணை துவங்கியது. அமலாக்கத்துறை இணை இயக்குநர் உள்ளிட்ட அரசு தரப்பு சாட்சிகளின் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டன. அப்போது ராசா, கலைஞர் டிவி இயக்குநர் அமிர்தம் உள்ளிட்ட சிலர் மட்டுமே ஆஜராகியிருந்தனர். கனிமொழி உள்ளிட்ட பலர் ஆஜராகாததால் நீதிபதி OP சைனி கடும் கண்டனம் தெரிவித்தார். வழக்கு விசாரணையை 19ஆம் தேதிக்கு ஒத்திவைத்த நீதிபதி சைனி அன்றைய தினம் குற்றம் சாட்டப்பட்ட அனைவரும் ஆஜராக வேண்டுமென கண்டிப்புடன் உத்தரவிட்டார். ராசா, கனிமொழி, தயாளு தவிர கலைஞர் டிவி நிர்வாக இயக்குநர் சரத்குமார், இயக்குநர் P. அமிர்தம், ஸ்வான் நிறுவன அதிபர்கள் சாகித் உஸ்மான் பால்வா, வினோத் கோயங்கா உள்ளிட்ட 19 பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. தயாளுவின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு நீதிமன்றத்தில் ஆஜராவதிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்திய தொழில் கொள்கைகள் எளிதான நடைமுறை, வெளிப்படைத்தன்மையுடன் உருவாக்கப்பட்டுள்ளதாக ஆஸ்திரேலிய தொழிலதிபர்கள் மத்தியில் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவின் குயின்ஸ்லாந்து மாகாணத்தில் உள்ள பிரிஸ்பேன் நகரில் G20 நாடுகளின் மாநாடு 2 நாட்கள் நடந்தது. மாநாடு முடிந்த நிலையில் திங்களன்று காலை குயின்ஸ்லாந்து தொழிலதிபர்கள் கூட்டத்தில் பிரதமர் மோடி உரையாற்றினார். அப்போது இந்தியாவில் தொழில் துவங்க வருகை தரும்படி அழைப்பு விடுத்த மோடி, இந்தியாவை உலகின் உற்பத்தி மையமாக உருவாக்கும் நோக்குடன் தொழில் கொள்கைகள் வெளிப்படையான முறையில் உருவாக்கப்பட்டுள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். தேவையற்ற சட்டங்கள், ஒழுங்குமுறைகளை ஒழித்து கட்டி தொழில் துவங்குவதற்கான நடைமுறைகளை எளிமைப்படுத்துவதில் தனது அரசு அதிக அக்கறை காட்டி வருவதாகவும் மோடி கூறினார். மாற்றத்தின் ஆரம்ப கட்டம்தான் நல்ல ஆட்சி முறை என்று கூறிய மோடி, குடிமக்களைப் போல தொழில்துறைக்கும் நல்ல ஆட்சி முறை மிகவும் முக்கியம் என்றார். இந்தியாவில் தொழில் துவங்க வரும்போது அந்த மாற்றத்தை நீங்கள் உணர துவங்குவீர்கள் என்று தொழிலதிபர்களிடம் மோடி கூறினார். பிரிஸ்பேனில் இருந்து தனி விமானத்தில் புறப்பட்டு சிட்னி வந்திறங்கிய மோடிக்கு விமான நிலையத்தில் ஆஸ்திரேலிய அதிகாரிகளும் ஆஸ்திரேலிய வாழ் இந்தியர்களும் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். அதைத் தொடர்ந்து சிட்னி ஒலிம்பிக் பார்க்கில் உள்ள அல்போன்ஸ் அரங்கில் 16,000 இந்திய வம்சாவளியினர் மத்தியில் மோடி உரையாற்றினார். காஷ்மீர் எல்லையில் இந்திய நிலைகள் மீது பாகிஸ்தானிய ராணுவத்தினர் அத்துமீறி தாக்கியதால் இரவு முழுக்க சண்டை நடந்தது. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பூஞ்ச் மாவட்ட சௌஜியான் செக்டாரில் அமைந்துள்ள இந்திய நிலைகள் மீது பாகிஸ்தானிய ராணுவத்தினர் ஞாயிறன்று இரவு 11 மணியளவில் திடீர் தாக்குதலை துவக்கினர். சிறிய ரக குண்டுகளை வீசியும் இயந்திர துப்பாக்கிகளால் சுட்டும் தாக்குதலில் ஈடுபட்ட பாகிஸ்தானிய ராணுவத்தினருக்கு இந்திய ராணுவத்தினர் தக்க பதிலடி கொடுத்தனர். இருதரப்புக்கும் இரவு முழுக்க விட்டு விட்டு கடும் துப்பாக்கிச் சண்டை நீடித்தது. அதிகாலை ஓரளவு அமைதி நிலவிய நிலையில் திங்களன்று காலையிலும் பாகிஸ்தானிய ராணுவத்தினர் சௌஜியான் செக்டாரில் உள்ள இந்திய நிலைகள் மீது அடுத்தடுத்து தாக்குதலை துவக்கினர். இந்த சண்டையில் இருதரப்பிலும் எந்த உயிர்ச்சேதமும் ஏற்படவில்லை என்று இந்திய ராணுவ அதிகாரிகள் தெரிவித்தனர். புதிய ராணுவ அமைச்சராக பொறுப்பேற்ற மனோகர் பாரிக்கர் திங்களன்று முப்படை தளபதிகளுடன் டெல்லியில் பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிட்டிருந்த நிலையில் காஷ்மீரில் இந்திய நிலைகள் மீது பாகிஸ்தானிய ராணுவத்தினர் தாக்குதல் நடத்தியுள்ளனர். முப்படைகளை நவீனமயமாக்குவது, ஆயுத தளவாடங்களை வாங்கும் பணியை விரைவுபடுத்துவது குறித்து கூட்டத்தில் முப்படை தளபதிகளுடன் பாரிக்கர் ஆலோசிக்க உள்ளார். கடந்த வியாழக்கிழமை கூட சம்பா மற்றும் ஜம்மு மாவட்டங்களில் அமைந்துள்ள இந்திய நிலைகள் மீது பாகிஸ்தானிய ராணுவத்தினர் தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தினர் என்பது குறிப்பிடத்தக்கது.
சபரிமலையில் இந்த ஆண்டுக்கான மண்டல காலம் தொடங்கிய முதல் நாளிலேயே அலைமோதிய பக்தர்களை கட்டுப்படுத்த முடியாமல் போலீசார் திணறினர். இந்த ஆண்டு மண்டல பூஜைக்காக ஞாயிறன்று மாலை சபரிமலை நடை திறந்தது. புதிய மேல்சாந்திகள் சபரிமலை, கிருஷ்ணதாஸ் நம்பூதிரி, மாளிகைப்புரம் கேசவன் நம்பூதிரி ஆகியோருக்கு மாலை அணிவித்து 18ஆம் படி வழியாக பதவி விலகும் நாராயண நம்பூதிரி அழைத்து வந்தார். அவர்கள் ஸ்ரீகோயில் முன்புறம் வந்ததும் அவர்களுக்கு விபூதி பிரசாதம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து சாஸ்திர சம்பிரதாயங்கள் நடந்தன. வேறு எந்த விசேஷ பூஜைகளும் நடக்கவில்லை. இரவு 11 மணிக்கு நடை அடைக்கப்பட்டது. திங்களன்று அதிகாலை 4 மணிக்கு புதிய மேல்சாந்தி கிருஷ்ணதாஸ் நம்பூதிரி நடை திறந்து தீபம் ஏற்றியதும் தந்திரி கண்டரரு ராஜீவரரு அபிஷேகம் நடத்திய பின்னர் மண்டலகால நெய் அபிஷேகத்தை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து கணபதி ஹோமம் நடந்தது. முதல் நாளிலேயே அலைமோதிய பக்தர்கள் கூட்டத்தால் போலீசார் திணறினர். சென்னையில் உள்ள ஐயப்பன் கோவில்களில் திங்களன்று காலை முதலே திரளான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து மாலை அணிந்து விரதத்தை துவக்கினர். ஒரு 10,000க்கு மேல ஆளுங்க மாலை போட்டு போயிட்டாங்க. காலையில இருந்தா ஏற்கனவே எப்பவுமே கூட்டம் ஜாஸ்தி தான், இருந்தாலும் இந்த வருஷம் கூட்டம் கொஞ்சம் கூட. கார்த்திகை மாதத்தின் முதல் நாளான திங்களன்று குற்றாலத்தில் ஐயப்ப பக்தர்களின் கூட்டம் அதிக அளவில் இருந்தது. வடகிழக்கு பருவமழையினால் குற்றாலத்தின் அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் ஆர்ப்பரித்து விழுவதால் ஐயப்ப பக்தர்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். சபரிமலை வரும் பக்தர்களில் ஒரு பகுதியினர் கன்னியாகுமரிக்கு வருகின்றனர். இங்கு வரும் பக்தர்கள் சூரிய உதயம், அஸ்தமனம் பார்த்துவிட்டு கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவில் தரிசனம் முடித்து செல்கின்றனர். திங்களன்று அதிகாலையிலேயே கன்னியாகுமரி கடற்கரையில் பக்தர்கள் கூட்டம் காணப்பட்டது. காலையில் சூரிய உதயம் பார்த்துவிட்டு கடற்கரை அமைந்துள்ள கோயிலில் பக்தர்கள் மாலை அணிந்து கொண்டனர். கார்த்திகை மாதம் துவங்கியதால் ஐயப்பன் கோவிலுக்கு செல்லும் பக்தர்களுக்காக கோவையில் விரத மாலைகள் தயாரிக்கும் பணி மும்முரமாக நடந்து வருகிறது. கோவையில் ஐயப்ப பக்தர்களுக்கு தேவையான துளசி, சந்தனம், செந்துளசி, நவகண்டிகை உட்பட 18 வகையான மாலைகளை நரிக்குறவ மக்கள் செய்து வருகின்றனர். எங்களுக்கு தொழில் பாரம்பரியமா நாங்க மாலை தான் வியாபாரம் பண்றோம். மாலைங்கெல்லாம் ஹைதராபாத், டெல்லி, ஹரிஹரா அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நாங்க போய் ஒவ்வொரு இடத்துல போய் பர்ச்சேஸ் பண்ணுவோம். கம்பிங்க காப்பர் கம்பி சேலம் அந்த மாதிரி போய் சேலத்துல போய் கம்பி எடுப்போம். கொப்பியும் சேலத்திலே எடுத்துப்போம். நாங்க எங்களுக்கு எல்லாம் கம்மியா இருந்ததுல இன்னைக்கு எல்லாம் ரொம்ப கொஞ்சம் விலை ஜாஸ்தியானதுனால எங்களுக்கு ஒரு மாலைக்கு எங்களுக்கு 2 ரூபாய் தான் கிடைக்குதுங்க. எங்களுக்கு 2 லட்சம் ரூபாய்க்கு சரக்கு போட்டாலும் 20,000 தான் எங்களுக்கு லாபம் கிடைக்கும் எங்களுக்கு. மற்றபடி கார்த்தி, மார்கழி, தை, மாசி அப்படின்றது அந்த சீசனுக்கு மட்டும்தான் இதே எங்களுக்கு ரெகுலரா இந்த மாலை ஓடும். எங்களுக்கு மற்ற நாள்லாம் நாங்களா ஃபேன்சி பண்ணிப்போம் சார். நாங்க தயாரிக்கப்பட்ட மாலைகளை நரிக்குறவ மக்கள் தமிழக அரசின் சர்வோதய சங்கம் மூலம் விற்பனை செய்கின்றனர். மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கிடைக்கும் மூலிகை விதைகளை கொண்டு நேர்த்தியாக தயாரிக்கப்படும் விரத மாலைகளுக்கு பக்தர்களின் மத்தியிலும் வரவேற்பு ஏற்பட்டுள்ளது. காவிரி டெல்டா மாவட்டங்களில் ஏற்பட்டுள்ள யூரியா தட்டுப்பாட்டை கண்டித்து விவசாயிகள் மறியலில் ஈடுபட்டனர். டெல்டா மாவட்ட விவசாய பணிக்காக கடந்த ஆகஸ்ட் மாதம் மேட்டூர் அணை திறக்கப்பட்டது. தஞ்சை, திருச்சி, நாகை உள்ளிட்ட டெல்டா மாவட்ட விவசாயிகள் மகிழ்ச்சியுடன் சம்பா சாகுபடியில் ஈடுபட்டனர். தற்போது பயிர்கள் வளர்ந்துள்ள நிலையில் முதற்கட்டமாக போடப்படும் யூரியா உரத்திற்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. காவிரி டெல்டா மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் ஏற்பட்டுள்ள இந்த உர தட்டுப்பாட்டால் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். இந்நிலையில் யூரியா தட்டுப்பாட்டை கண்டித்து திங்கட்கிழமையன்று தஞ்சை மாவட்டத்தில் 14 இடங்களில் விவசாயிகள் மறியலில் ஈடுபட்டனர். ஒரு ஏக்கருக்கு 22 கிலோ தான் யூரியா கொடுக்குறாங்க. அது போட்டு பிரயோஜனம் கிடையாது எங்களுக்கு. இப்ப நடவு நட்டு 15 யூரியா அடிக்காம நாங்க தவிக்கிறோம். இருக்கிற நானட்டெல்லாம் வச்சுட்டு நாங்க விவசாயம் பண்ணியிருக்கோம். யூரியா கிடைக்கலாம் என்ன பிரயோஜனம்? ஒண்ணுமே பிரயோஜனம் கிடையாது. இது ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். இது துரிதமா எங்களுக்கு ரொம்ப ஏற்பாடு பண்ணணும். எங்களுக்கு விவசாயிகள் நடத்திய போராட்டத்தால் தஞ்சையில் போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டது. கூடுதல் கட்டணம், மீட்டர் போடாதது உள்ளிட்ட பல்வேறு அதிரடி சோதனை நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு ஆட்டோக்களை பறிமுதல் செய்து அபராதம் விதித்து வருகின்றனர். சென்னையில் கடந்த ஆகஸ்ட் மாதம் முதல் ஆட்டோ பயண கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டு மீட்டர் பொருத்துவது கட்டாயமாக்கப்பட்டது. ஆனால் மீட்டர் போடாமல் அதிக கட்டணம் வசூலிப்பதாக தொடர் புகார் வரவே திங்களன்று போக்குவரத்து போலீசார், வட்டார போக்குவரத்து அதிகாரிகள் அதிரடி சோதனையை துவக்கினர்.
சென்னையில் 25 குழுக்கள் இச்சோதனையில் ஈடுபட்டு விதிமீறிய ஆட்டோக்களை பறிமுதல் செய்ததோடு அபராதமும் விதித்தனர். ஆட்டோ கட்டணம் தங்களுக்கு கட்டுப்படியாகவில்லை என்றும் GPS கருவி பொருத்திய டிஜிட்டல் மீட்டர் வழங்குவது எப்போது என்று கேள்வி எழுப்பிய ஆட்டோ ஓட்டுநர்கள் RTO அலுவலக முறைகேடுகளை தடுக்க வேண்டும் என்றும் கூறினர். எங்களுக்கு இதுவரைக்கும் இந்த மீட்டர் சொல்லி போன செப்டம்பர் மாசம் இந்த மீட்டர் DGS மீட்டர் பொறுத்துறேன்னு சொன்னாங்க. அதுக்கு 80 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க. ஆனா எங்களுக்கு இதுவரைக்கும் வரல. ஒன்றரை வருஷம் ஆச்சு, எங்களுக்கு இன்னும் வரல. வரும் 30ஆம் தேதி வரை இந்த அதிரடி ஆய்வு தொடரும் என்று போக்குவரத்து போலீசார் தெரிவித்தனர். விதிமுறை மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போக்குவரத்து துறை அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் 36 ஆண்டுகளுக்கு பின்னர் 141 அடியை தாண்டியுள்ளதை தேனி மாவட்ட விவசாயிகள் பொங்கல் வைத்து பட்டாசு வெடித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். தேனி, மதுரை, சிவகங்கை, திண்டுக்கல் மற்றும் ராமநாதபுரம் ஆகிய 5 மாவட்ட மக்களின் குடிநீர் மற்றும் விவசாய ஆதாரமாக முல்லை பெரியாறு அணை உள்ளது. திங்கட்கிழமையன்று அணையின் நீர்மட்டம் 141.07 அடியாக இருந்தது. அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து உயர்ந்து வருவதை தேனி மாவட்ட மக்கள் பெனிக்விக் மணிமண்டபத்தின் முன்பு பொங்கல் வைத்து பட்டாசு வெடித்து கொண்டாடினர். 142 அடியை முல்லை பெரியார் அணை உயரத்தை எட்டுகிற சூழ்நிலை இன்னும் சில மாளிகையிலே இருக்கிற நிலைமை இருக்கிறது. இதை தென்னக மக்களின் சார்பாக அனைத்து மக்கள் மன்றங்களும், விவசாய சங்கமும், வழக்கறிஞர் சங்கமும் இணைந்து பொங்கல் விழா வைத்து வெடி வைத்து மாபெரும் மகிழ்ச்சியை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த 142 அடியை உயர்த்தக்கூடாது என்று கேரள அரசு இடைக்கால தடை உத்தரவாக முயற்சிப்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கும் இந்திய நீதித்துறைக்கும் எதிரானதாக தமிழக மக்கள் கருதுகிறோம். அணைப்பகுதி அருகே உள்ள கேரள அரசின் ஆக்கிரமிப்பை அகற்ற மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தமிழக விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்செங்கோடு அருகே கழிவு நீர் தொட்டிக்காக தோண்டிய பள்ளத்தில் விக்டோரியா மகாராணி உருவம் பொறிக்கப்பட்ட 24 கிலோ வெள்ளி நாணயங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டை அடுத்துள்ள சின்ன மாரியம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்த சண்முக சுந்தரம் தனது வீட்டில் கழிவுநீர் தொட்டி அமைக்க பள்ளம் தோண்டினார். 5.5 அடி தோண்டிய போது கடப்பாறையில் வித்தியாசமான சத்தம் ஏற்பட்டது. அப்போது பள்ளத்தில் வெள்ளி நாணயங்கள் மின்னின. அதை பார்த்து ஆச்சரியம் அடைந்த சண்முக சுந்தரம் போலீஸ் மற்றும் வருவாய்த்துறையினருக்கு தகவல் அளித்தார். சம்பவ இடத்திற்கு வந்த வருவாய் கோட்டாட்சியர் சுமன் மற்றும் அதிகாரிகள் புதைந்திருந்த ஒரு மண் கலயத்தில் இருந்து 24 கிலோ எடையுள்ள 2136 வெள்ளி நாணயங்களை மீட்டனர். அந்த நாணயங்களில் விக்டோரியா மகாராணி மற்றும் 1835ஆம் ஆண்டைச் சேர்ந்த வில்லியம் ஆகியோரின் உருவங்கள் பொறிக்கப்பட்டிருந்தன. எங்களுக்கு சொந்தமான இடத்துல தம்பிக்கு செப்டிக் டேங்க் பறைக்கிறதுக்காக குழி பறிச்சோம். அது ஒரு 5 அடிக்கு மேல கடப்பாறையில் ஆகுன்னு உள்ளார போச்சு. அதை கிளறி பார்க்கறப்ப அந்த காசெல்லாம் வெளியில வந்துச்சு. அதை அப்படியே நிறுத்துங்க அப்படின்னு நிறுத்துன்னு சொல்லிட்டு அப்புறம் பக்கத்தில் பஞ்சாயத்து தலைவர் ஃபோன் பண்ணி சொல்லி வர சொன்னோம். அப்புறம் அவர் வந்துட்டு அவர் வரதுக்கு முன்னாடி பிசி அந்த பக்கம் வந்தவர் அவரும் வந்துட்டாரு. கிளறி எல்லாத்தையும் எடுத்து இங்க ஆர்டி ஆபீஸ் தாசில்தார் ஆபீஸ் கொண்டு வந்துட்டாங்க. மீட்கப்பட்ட நாணயங்கள் அனைத்தும் அரசு கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டது. பழமையான அந்த நாணயங்களை பொதுமக்கள் ஆர்வமுடன் பார்த்து சென்றனர். கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கர் ஆந்திர மாநிலத்தில் உள்ள ஒரு கிராமத்தை தத்தெடுத்துள்ளார். ஒவ்வொரு எம்பியும் ஒரு கிராமத்தை தத்தெடுத்து முன்மாதிரி கிராமமாக உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் சன்சாத் ஆதர்ஷ் கிராம யோஜனா எனும் திட்டத்தை பிரதமர் மோடி கொண்டு வந்தார். இத்திட்டத்தின் கீழ் ராஜ்யசபா எம்பி சச்சின் டெண்டுல்கர் ஆந்திர மாநிலம் புட்டம் ரஜுவாரி கண்ட்ரிகா எனும் கிராமத்தை தத்தெடுத்துக் கொண்டார். அக்கிராமத்துக்கு வருகை தந்த டெண்டுல்கருக்கு கிராமத்தினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். சமுதாய கூடம், அங்கன்வாடி மையம் உள்ளிட்ட 2 கோடியே 80 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்டங்களுக்கு சச்சின் டெண்டுல்கர் அடிக்கல் நாட்டி வைத்தார். அப்போது அவர் பேசுகையில் குடி மற்றும் புகையிலை பழக்கத்தை கைவிட வேண்டுமென கிராமத்தினருக்கு வேண்டுகோள் விடுத்தார். ஆண், பெண் குழந்தைகளை சமமாக பாவிக்கும்படி கூறியதோடு அனைவரையும் பள்ளிக்கு அனுப்பவும் கேட்டுக் கொண்டார். நாட்டுக்கே எடுத்துக்காட்டாக விளங்கும் வகையில் இந்த கிராமம் வளர்ச்சி பெறும் என்று சச்சின் நம்பிக்கை தெரிவித்தார். திருப்பதி லோக்சபா தொகுதிக்குட்பட்ட புட்டம் ரஜுவாரி கண்ட்ரிகா கிராமத்தில் 5000 பேர் வசிக்கின்றனர். விவசாயம், பால் பண்ணை தொழில் ஆகியவற்றை முக்கிய தொழிலாக கொண்ட இக்கிராமத்தில் உள்ள ஒரு வீட்டில் கூட கேஸ் இணைப்பு இல்லை. விறகு, வரட்டிதான் எரிபொருளாக பயன்படுத்தப்படுகிறது. தங்கம் விலையில் திங்கட்கிழமையன்று ஒரு சவரனுக்கு 136 ரூபாய் குறைந்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 19,936 ரூபாய்க்கும், 1 கிராம் ஆபரண தங்கம் 2,492 ரூபாய்க்கும் விற்பனையானது.
வெள்ளி 1 கிராமுக்கு 40 காசுகள் குறைந்து 38 ரூபாய் 70 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 36,160 ரூபாயாக இருந்தது. தேசிய குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு திட்டத்தின் கீழ் பாக்கு உடைக்கும் தொழிலில் ஈடுபட்டு மீட்கப்பட்ட அசாம் மாநில குழந்தைகள் தமிழ் மொழியில் ஆர்வமுடன் கல்வி கற்கின்றனர். கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூரில் பாக்கு மர சாகுபடி பணியில் வடமாநிலத்தவர் ஈடுபட்டுள்ளனர். பாக்கு உடைக்கும் மற்றும் பதப்படுத்தும் பணியில் குழந்தைகள் பலர் ஈடுபடுத்தப்படுவதாக குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு திட்ட இயக்க அலுவலகத்திற்கு புகார் வந்தது. அதிகாரிகள் அதிரடியாக நடத்திய சோதனையில் 15 வயதிற்குட்பட்ட 52 குழந்தைகள் மீட்கப்பட்டு முத்திப்பாளையம் சிறப்பு பள்ளியில் சேர்க்கப்பட்டனர். தேசிய குழந்தை தொழிலாளர் முறை அகற்றும் திட்டத்தின் மூலம் கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் பகுதியிலே பாக்கு உடைக்கும் தொழிலிலே ஈடுபட்டிருந்த குழந்தைகளை எல்லாம் மீட்டு அஸ்ஸாம் மாநிலத்தைச் சேர்ந்த அந்த குழந்தைகளுக்கு நம்முடைய குழந்தை தொழிலாளர் திட்டத்தின் மூலமாக சிறப்பு பயிற்சி மையம் ஏற்படுத்தப்பட்டு அந்த மையத்திலே குழந்தைகள் தொடர்ந்து கல்வி பெறுவதற்கான ஏற்பாடுகள் செய்துள்ளோம். இவர்கள் அசாம் மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் அசாம் ஹிந்தி மொழிகளில் பாடம் கற்பிக்கப்படுகிறது. சமச்சீர் கல்வி திட்டத்தின் கீழ் தமிழ் மொழியையும் இவர்கள் ஆர்வமுடன் கற்று வருகின்றனர். நான் முதல்ல பாக்கு குளிச்சேன். இப்போ எனக்கு ஸ்கூல் பிடிக்குது. இப்போ ஸ்கூல் நல்லா படிக்கிறேன். எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு ஸ்கூலு. தாய்மொழியில் கல்வி கற்பதில் ஆர்வம் காட்டியுள்ள இக்குழந்தை தொழிலாளர்கள் தமிழ் மொழிக்கும் முக்கியத்துவம் கொடுத்துள்ளது வியப்பளிக்கிறது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.